ஏசப்பா ஆவியானவரே உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வருஷத்தின் முதல் ஆராதனை கர்த்தருக்கென்று நாங்கள் டெடிகேட் பண்ணுவோம். உடைய கரத்தை ஒப்படைக்கிறோம். நம்மால வேலை ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து பெருந்திரளான ஜனங்களை கொண்டு வருகிறார். உடைய அதிசய செயல்களை காண செய்யும். உடைய அதிசய செயல்களை காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய அதிசய செயல்கள் மகா பெரியதாக இருக்கும் போது காய்ச்சல், விரிவாக இருக்கும் போது காய்ச்சல், திறந்ததாக இருக்கும் போது காய்ச்சல், மகிமையாக இருக்கும் போது காய்ச்சல், எல்லா துதிகன மகிமையை வந்து செலுத்தும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, வசனம் பிரசங்கம் லைவ் வந்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்துல நீ பாட்டு மெசேஜ் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வீட்ல போயிட்டா ஆமென். அல்லேலூயா. அதனால அவங்க பாடுறாங்களா இல்ல வசனம் சொல்றாங்களா தெரியாது. 5 நிமிஷம் அவங்க. ஆமென். வாங்க வீட்ல சிஸ்டர், நீங்க வந்து உங்களுடைய விளையாட்டு விளையாடுங்க. இந்த சேர் திடீர்னு ஒன்று நாங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் வரல வந்தோம். திடீர்னு பாப்பாவை பார்த்தாங்க, இன்னைக்கு வந்தோம். எங்களை பிடிச்சி எழுதி போட்டுட்டாங்க. அப்படி நான் ஸ்தோத்திரம் இருந்தாங்க. ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு ஒரு சின்ன பாடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது நமக்கு மகிமை உண்டாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஒரு கடந்த லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து ரொம்ப இந்த ஊழியத்தில் வந்து ரொம்ப பாடுகள்னா எப்படி எனக்கு தான் ரொம்ப பாடுகள். சரீர பிரகாரமாக வந்து ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு உற்சாகமாக வந்து நாங்கள் ஊழியம் செய்யணும். நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஆனால் பிசாசு வந்து அதை தடுக்கும்படியாக என்னுடைய சரீரத்தில் வந்து அதிகமான பலவீனத்தை வந்து கொண்டு வந்தோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு முன்னாடி வந்து நான் இருப்பதும் நிர்மூலமாகவும் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் என்னை வந்து காப்பாற்றி இன்றைக்கு வந்து ஜீவனோடு வைத்து ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும். பழைய பாட்டு தான், ஆனாலும் வந்து விசுவாசத்தை உற்சாகப்படுத்த முடியாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா சும்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா சும்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பி
பிரைஸ்லாம். சரி, நமக்கு என்ன எத்தனை மணி நேரம் இருக்கு? 20 நிமிஷம் இருக்கு. 8 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு பிரதரு. ஆமாம், முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். சரியா? முதல்ல இன்றைக்கு நீங்கள் ஒரு சுகப்படுத்தல் ஆராதனை சொல்லியிருந்தாரு சகோதரர். ஸோ நான் சுகப்படுத்தல் ஆராதனைக்கு ஆயத்தமாக வரல. அதனால் உங்களை இன்றைக்கு வேற ஒரு வசனத்தில் நடத்த விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னடா ஆராதனை பண்ணோம், உங்களை ஏழ்பிடிக்க தான் வச்சு ஆராதனைலாம் பண்ணலையே, நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஆராதிங்க. என்ன இல்லையா? சரியா? சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம வாசிச்சு வசனத்தை கேட்போம். ஆமென். உங்களை அப்கிரேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? கவிதை வசனம். உங்களை அப்கிரேட் பண்ண போகிறேன். சொல்லுங்களேன், அப்கிரேட். என்ன பண்ண போகிறேன்? அப்கிரேட் பண்ண போகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அப்கிரேட் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பிரதர் சொல்ற வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென். இந்த புத்தாண்டுக்குள் நுழைந்திருக்கிற உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. திறந்த வாசல் இருக்கா? ஆமென். திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்காக. ஆமென். அந்த திறந்த வாசலை பூட்டவோ திறக்கவோ கர்த்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அந்த திறந்த வாசலை பூட்டவோ அதை திறக்கவோ கர்த்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. சாத்தானுக்கோ அல்லது எந்த மனுஷனுக்கோ அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இந்த திறந்த வாசலை மூடுவதற்கோ திறப்பதற்கோ சாத்தானுக்கோ எந்த மனிதனுக்கோ அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆமென். திறந்த வாசலை ஒருவன் மூட நினைத்தால் கூட கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க வைக்க உதவி செய்வார். ஆமென். பாருங்க, கர்த்தர் திறந்த வாசலை வைக்கும் போது எப்படிலாம் திறப்பார் தெரியுங்களா? பிரதர் ஏற்கனவே சொல்லிட்டார், சில காரியங்கள்லாம் சொல்லிட்டாரு. நான் அடுத்த லெவலுக்கு போறேன். ஆமென். பரலோக கதவு திறக்கும். அல்லேலூயா. என்ன திறக்குங்க? பரலோக கதவு திறக்கப்பட்டிருக்கும். தம்முடைய விசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி பரலோக தரிசனங்கள் திறந்திருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பரலோக கதவு. சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க. பரலோக கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். பரலோக தரிசனங்கள் உங்களுக்காக திறந்திருக்கும். அபிஷேக மழை அளவில்லாமல் ஊற்றும்படி உங்களுக்காக திறந்திருக்கும். வானத்து மதகுகள் திறந்திருக்கும். சொல்லுங்க, வானத்து மதகுகள் உங்களுக்காக திறந்திருக்கும். அல்லேலூயா. யோசேப்பின் பண்டகசாலை திறந்திருக்கும். பண்டகசாலை திறந்திருக்குமா? யோசேப்பின் பண்டகசாலை திறந்திருக்கும். ஆமென். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து வாரி வழங்குகிற வல்லல் ஏழை ஜனங்களுக்கு, சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கதவை, தன்னுடைய கையை திறக்க போகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்! அவர் என்ன மாதிரி திறக்கிறார்? திருச்சபையில் இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வாரி வழங்குகிற வல்லல் இயேசு தன் கைகளை திறந்து திரள் கூட்டம் மக்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். அவருடைய சபை திறந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான மழை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. பரலோக கதவு திறந்திருக்குது. ஆசீர்வாதமான மழை திறந்திருக்குது உங்களுக்காக. இதுவரை பார்க்காத அற்புத வாசலை கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ண போறாரு? திறந்து விட போகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் யோசேப்பின்
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்கார். இந்த வருஷம் நம்மை நாடி புதிய புதிய எல்லைகள் இருந்து நமக்கு பல சொந்தங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. புதிய புதிய தொடர்புகளை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்மை சந்திக்கும்படி செய்ய போகிறார். ஆமென். புதிய கணவாய்களை திறக்க போகிறார். தேவன் இந்த வருடம் வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு திறந்த வாசலை வைத்து திரளான விசுவாசிகளை கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பார், கூட்டி சேர்ப்பார், கூட்டி சேர்ப்பார், கூட்டி சேர்ப்பார். வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய திறந்த வாசலை இன்னைக்கு திறந்து வைப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாருன்னா அதுக்காக நமக்கு எதிர்ப்பே இல்லை நினைச்சாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாருன்னா அதுக்காக நமக்கு என்ன இல்லை நினைச்சாதீங்க, என்ன இல்லைன்னு நினைச்சாதீங்க, எதிர்ப்பே இருக்கான்னு நினைச்சாங்க. கொலோசியர் புத்தகம் வாசிங்க. கொலோசியர் பாஸ்டா போல நாம முடிச்சிருக்காங்க. ஆமென். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துனுடைய யார வாசிக்கிறீங்களா? இல்ல நானே வாசி. கிறிஸ்துனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரம் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. முன்னாடி கதவை திறந்த தேவன் 2 குறிப்பை வைக்கிறார். ஒன்று, திறந்த வாசலுக்காக உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில திறந்த வாசலுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக திறந்த வாசலுக்காக ஜெபிங்க, சபைக்காக திறந்த வாசலுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. என்னுடைய சபை திறந்த வாசல், அதுல திரளான ஜனங்கள் வந்து சேர்வார்கள். என் வீடு திறந்த வாசல், கர்த்தர் என்னை போஷித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப 2 காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும்படி, சபை ஜெபிக்கும்படி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். திருவசனம் தேவனுடைய பண்டகசாலை. அல்லேலூயா. திருவசனம் என்னதுங்க? தேவனுடைய பண்டகசாலை. தேவனுடைய பண்டகசாலையில வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, மாணிக்கம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, மரகதம் இருக்குது, மரகதம் இருக்கிறாங்க, மரகதம் இருக்கிறாங்க, மரகதம் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. ஆமென். தேவையானதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமென். ஓகே. அப்போ பாருங்க, தேவன் நம்மை அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து அநேகத்தை எடுத்து நமக்காக கொடுப்பார். நமக்காக அநேகத்தை எடுத்து கொடுப்பார். தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு தடை செய்ய போவதில்லை. அல்லேலூயா. தன்னால் ஆன மட்டும் சத்துரு தடை செய்வான். ஆமென். தன்னால் ஆன மட்டும் போராடி பார்ப்பான். தன்னால் ஆன மட்டும் என்ன பண்ணுவான்? பயங்காட்டுவான். தன்னால் ஆன மட்டும் என்ன பண்ணுவான்? உங்களை எல்லையில விடாதபடிக்கு தடுத்து பார்ப்பான். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் திறந்ததுதான். அல்லேலூயா. கர்த்தர் திறந்தால் உன்னை நிச்சயம் நடத்தி வைப்பார். கர்த்தர் திறந்திருக்கிறபடியால் நிச்சயம் நீ என்ன பண்ணுவாய்? பிரவேசிப்பாய். அல்லேலூயா. பரலோக கதவே திறந்திருக்குதுங்க. அல்லேலூயா. வானத்து பொக்கிஷாலே திறந்திருக்குதுங்க. தேவ கதவு திறந்திருக்குதுங்க. எனக்காக நித்திய ஜீவனம் திறந்திருக்குது. அல்லேலூயா. ஆகவே திருவசனத்தை கொண்டு வருகிற தேவ மனுஷனை கூட சத்துரு என்ன பண்ணுவான்? தடுப்பான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, திருவசனத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாட்டுக்கு போனான். அந்த இடத்துல போன போது வேதம் சொல்லுகிறது, காற்றும் புயலும் அடித்தது. அல்லேலூயா. நான் அடிச்சதுங்க, காற்றும் புயலும் அடித்தது. தேவனுடைய மனுஷன் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து போகும்போது காற்றும் கடலும் அடிக்குதுன்னா அது என்ன அர்த்தம்? அது பிதாவாகி தேவன் அனுப்பிச்சாரா? அல்லேலூயா. பிதாவாகி தேவன் அனுப்புனாங்க. அல்லேலூயா. பிதாவாகி தேவன் அனுப்பல, அது சத்துருவுடைய கிரியை. அல்லேலூயா. அங்க இருக்கிற மனுஷனை விடுதலையாக்க கூடாது என்று என்ன பண்றான்? சத்துரு போராடுகிறான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறவனாய் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை சத்துருக்களையும் நீ ஜெயிப்பாய். அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நம்புகிறோம் இயேசு இருக்கிறார். ஆமென். பாடுமா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நம்புகிறோம் இயேசு இருக்கிறார். எனது நம்புகிறோம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நங்கூரம் இயேசு இருக்காரா? சில பார்க்க என்னுடைய நங்கூரம் இயேசு இருக்கிறது, என்னுடைய நங்கூரம் இயேசுவுக்குள் இருக்கிறது, என்னுடைய நங்கூரம் இயேசுவில் இருக்கிறது. ஆகவே என்னுடைய கப்பல் அசைவதில்லை. ஆமென். என்னுடைய கப்பல் அசைவதில்லை, என் வீடு அசைவதில்லை, என் குடும்பம் அசைவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறபடியாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா கதவு திறந்திருக்கு, பரலோக கதவு திறந்திருக்கு, தேவகுமாரனுடைய கதவு திறந்திருக்கு, தேவனே தன்னுடைய கைகளை திறந்து வைத்திருக்கிறார் எனக்காக. அல்லேலூயா. ஆகவே ஒன்று ஒன்று என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. சரி, ஒருவனும் கூட்ட மாட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணா, தேவன் கொடுக்கிற அடுத்த வாக்குத்தத்தம், தேவன் இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற வாசலை பூட்டுவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆமென், ஆமென். ஆனால் அவர்கள் முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க, முட்டி பார்ப்பாங்க, மோதி பார்ப்பாங்க. தேவன் தமது வசனத்தை அனுப்பி உங்களை விடுதலையா. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு, தேவன் நம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் வாழ்க்கையும் வருமானத்தையும் என்ன பண்ணுவாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக. அவர் என்ன பண்ணுவாரு, பரலோகத்தை விட்டே இறங்கி வந்தவர். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு செய்யாத இருப்பாரா? அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு நான் என்ன பண்ணேன், செவி கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஆகவே ஒருவனும் கூட்ட மாட்டான். அவன் பக்கத்துல சொல்லுங்க, ஒருத்தரும் வருமானத்தை கூட்ட முடியாது, ஒருத்தரும் உன் குடும்ப வளர்ச்சியை கூட்ட முடியாது, ஒருத்தரும் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கூட்ட முடியாது. கர்த்தரே உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் விசுவாசி. பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்தை கனம் பண்ண விரும்பினார்னா அவர் ஒருபோதும் மறப்பது. அல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, தேவன் தன்னுடைய ஜனத்தை என்ன பண்றது இல்ல, ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, மறைக்க மாட்டாரு. பாருங்க, வெளிப்பட்ட 3:9 வாசிக்கிறோம். சாத்தானுடைய கூட்டத்தில் சிலரை நான் என்ன பண்ண உனக்கு தருவேன். எதிலிருந்து தருவாங்க? சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து சிலரை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு சபை தான் ஒன்று இருக்கு. ஒன்னு தேவ சபை, இன்னொன்று சத்துருவின் சபை. அல்லேலூயா. தேவ சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும். அல்லேலூயா. தேவ சபை நாளுக்கு நாள் தேவ ஜனங்களால் மூடப்படும். ஆமென். தேவ சபை தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும். தேவ சபை தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும். ஆமென். சத்துருவின் சபை வர வர என்ன பண்ண, குறுகி போகும். ஆமென். அல்லேலூயா. அங்க பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்துல நரகத்துல இருக்கிற ஜனங்களாம் வந்து நிறைஞ்சிடும். அல்லேலூயா. பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்துல நரகத்துல இருக்கிற ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்க, வந்து இறங்கி விடுவார்கள். அப்போ தேவன் சத்துரு கையிலிருந்து ஒரு கூட்டத்தை எடுத்து உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என் சபைக்கு பக்கத்துல சொல்லுங்க, என் சபைக்கு சத்துருவின் கூட்டத்திலிருந்து தேவன் எனக்கு ஒரு ஜனத்தை கொண்டு வருவார். என் சபைக்கு என்று ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. எதிர்ப்புகளை வந்து கர்த்தர் மாற்றுவார், ஆச்சரியமா உங்களை நடத்துவார். இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமென். மொர்தெகாய்ங்கிற ஒரு மனுஷன் தான் பாருங்க. ஆமென். அவன் எப்பொழுதும் ராஜ அந்த அரண்மனையில வாசப்படியில நின்று தேவன் அவனை நினைவு. அல்லேலூயா. அவன் எஸ்தர் ராஜாத்தியோட மாமாவா இருக்கலாம், ஆனா தேவன் அவனை நினைவு. அவனை அழிக்க பார்த்த அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய யூத ஜனங்களையும் ஆராதிக்காத எஸ்தர் ஆராதிக்காத நீங்க போய் பார்த்தீங்கன்னா 13:8-9 நீங்க படிச்சு பாருங்க. இந்த போனீங்கன்னா அவன் சொன்னா அவங்க அழிக்க முயற்சி பண்றான். என்ன பண்றான்? அழிக்க முயற்சி பண்றான். அநேகர் அழிக்க முயற்சி பண்றான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யூத ஜனங்களையும் எஸ்தர் ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த வருஷம் உன்னையும் காப்பார், உன் குடும்பத்தையும் காப்பார், உன் பிள்ளைகளையும் காப்பார், உன்னுடைய சகல சம்பத்தையும் காப்பார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பாதுகாப்பு உன் மீது இருக்கும். சத்துரு யார் அழிக்க எழும்பினானோ அந்த மனுஷனே உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய்க்கு வர வேண்டிய கனத்தை எல்லாம் ஆமான் எடுக்கலான்னு பார்த்தான். ஆனா கடைசியில ஆமானே மொர்தெகாய் என்ன பண்ணான்? படையில கொண்டு போய் ராஜ ரதத்துல உட்கார வைத்து தெரு எங்கும் சுட்டி தீர்ந்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் புரளி பேசினாங்களோ, யாரெல்லாம் உனக்கு சரி வராது சொன்னாங்களோ அவங்களே உன்னை எடுத்து கொண்டு போய் ராஜ வீதியில நடக்க வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். இதுவரை கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்தார். இதுவரை தேவன் உங்களை அன்பு கொண்டார். ஆமென். வித்தியாசமாய் அன்பு கொண்டார், அன்போடு அன்பு கொண்டார். ஆனா இதுவரை இல்லாத அளவுக்கு வேற லெவல்ல உள்ள அன்பு கொள்ளும் இந்த வருஷம். அல்லேலூயா. கர்த்தர் கதவு திறந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. கதவு திறந்திருக்கு. அப்படியா? கர்த்தர் இதுவரை இல்லாத விதத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். உங்களை காப்பதிலே, உங்கள் குடும்பத்தை காப்பதிலே, நீங்கள் முன்னேற்றம் அடைவதிலே காப்பதிலே கர்த்தர் உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. யார் உறுதியா இருக்கிறீங்க? கர்த்தர் உறுதியா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அவர் என்ன பண்றாருன்னா உறுதியா இருக்கிறார். ஆமென். இல்லை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். ஆமென். பயப்படாதீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். புதிய கால்வாய்களை, புதிய அற்புதங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் நேசத்தையும் வித்தியாசமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். இதுவரை நீங்கள் அனுபவித்து இல்லாத அளவுக்கு தன்னுடைய அன்பை காட்டுவார். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை எதிர்த்தவர்களாம் பேசுவாங்க. உங்களை மோசமா பேசின கூட கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரும், உள்ளே வாரும் என்று உங்களை அழைப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் செத்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க கூட நீட்டா உங்களை வந்து பார்ப்போம். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஐயோ உங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்க, ஏதோ என் உள்ளத்துல தோணுச்சு, நீங்க பார்த்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வந்து சந்திப்பார். ஆமென். அப்போ கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது தன்னுடைய சீஷர்களை, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காத்துக்கிட்டார்? எப்படி காத்துக்கிட்டாரு? அவர் பேர் சொல்லுகிறது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அவருடைய பிதாவுடைய நாமத்தின்